தெலுங்குல இருந்து செத்துட்டே இருக்கியாடா அப்படின்னு சொல்லி அதே அந்த ஜோக்கை சொல்லி நாங்கள் சிரிச்சுட்டே இருப்போம். தொத்துட்டே இருக்கியடா. ஏன்னா படம் பண்ணிட்டு அது ரிலீஸ் ஆகுறது அதுவே பெரிய விஷயம் சார். ஆனால் இங்கே எல்லாருக்கும் பிரச்சனைனா ரஞ்சித் சார் படங்கள் பயங்கர பிரச்சனையாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து எனக்கு கால் பண்ணி வாழ்த்தின படம் சூரியன் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேமராவும் நானும்ல என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் டீம்லேருந்து கலையரசன், ஐஸ்வர்யா தத்தா. வணக்கம். ஓகே சார், ஆக்சுவலி என்னன்னா இப்போ மெட்ராஸ்காரன் படத்தில் அந்த டாக்கோட நேற்று நீங்கள் மெட்ராஸில் பேசின டாக் வைரலாக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்களா? ரீல்ஸ்லாம் பார்த்தீங்களா? நியூஸ் நியூஸ்லாம் பார்த்தீங்களா? பார்த்துக்கேன். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஷேர் பண்ணிக்கலாம். அதை பற்றி என்ன ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள்? ஸோ ஒரு படம் எழுதும் போதே ஒரு கேரக்டர் நல்லா கொண்டு போகணும், இதை வளர்த்தி கொண்டு போகணும் அப்படிம்பாங்க. ஆனால் உங்கள் கேரக்டர் எழுதும் போது மட்டும் இந்த கேரக்டர் சாகணும் அப்படின்னு தான் எழுதி கொண்டு போகிறாங்களே. இல்லை, ஏன் கேரக்டர் எழுதும் ஒரு கேரக்டர் எழுதுறாங்க. நான் அதான் என்னென்னா, நான் அது சில பேர் அதான் உங்களுக்கு அப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு எதாவது கமெண்ட் படித்தேன். நீங்கள் முன்னாடியே நீங்கள் கதை கேட்கும்போது கேட்டு தானே அக்செப்ட் பண்ணுறீங்க. நான் சொன்னது நான் கேட்ட கதைகள், நான் பண்ண படங்கள் இல்லை. பண்ண படங்கள் இல்லாமல் விருப்பப்பட்டு பண்ணது தான். ஸோ அது நம்ம அதை ரெக்ரெட்லாம் பண்ணல. ஸோ உண்மையாக மனசார 100% நேசித்து பண்ண படங்கள் தான். பட் ஆனால் நமக்கு நிறைய கதைகள் வரும்ல. வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டராக இருக்கும், ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ஒரு கேரக்டராக இருக்கும், பவர்ஃபுல்லாக இல்லாத கேரக்டராக இருக்கும். பட் அது வரும், அது இறந்துரும், உடனே அது நீங்கள் நடிங்க. ஆனால் சில படங்கள் அதே மாதிரி பவர்ஃபுல்லாக ஓரளவுக்கு இருக்க மாதிரி, பட் ஸ்க்ரீன் ஸ்பேஸாக ரொம்ப கம்மியாக இருக்கும். வரது கொஞ்ச நேரமாக இருக்கும், பட் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், பட் அது இறந்துரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அது எனக்கு அது நமக்கு பண்ணுறதுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அதுதான் நான் சொன்னேன். ஸோ பட் உண்மையாகவே ரொம்ப தேவை. ஒரு கதையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருது, ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சை க்ரியேட் பண்ண அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அது பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி இன்னும் நீங்கள் தேவார டைமில் ஒரு ரீல் கூட போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது கிண்டல் பண்ணி தெலுங்குல இருந்து செத்துட்டே இருக்கியாடா அப்படின்னு சொல்லி அதே அந்த ஜோக்கை சொல்லி நாங்கள் சிரிச்சுட்டே இருப்போம். தொத்துட்டே இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு அது நாட்டாமன்னு நினைக்கிறேன் அவர். ஸோ அதை வச்சு கிண்டல் பண்ணி அப்போ நானும் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் அவர் மேக்கப் மேன் சும்மா பேசி கிண்டல் பண்ணி வீடியோ எடுத்திருந்தோம். அதை அவன் சும்மா எடிட் பண்ணி கொடுத்தான் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு போஸ்ட் பண்ணி விட்டேன். ஓகே, ஆக்சுவலி நான் ஐஸ்வர்யா தத்தா உங்கள்கிட்ட கேட்கணும் இந்த கேள்வி. ஸோ இந்த படத்தில் உங்களோட ரோல் ரொம்ப ரூரலாக அந்த மாதிரி ரொம்ப ரக்கடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி ஃபிட்டாக நீங்கள் இந்த ரோலுக்குள்ளே நீங்கள் அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறது? ஆக்சுவலி கல்யாணி இஸ் நாட் அ ரக்கட் கேரக்டர். அது அவங்களோட சிச்சுவேஷன் ஃபார் த சீன், ஒரு 2 சீன் தான் அப்படி இருக்கும். இந்த கேரக்டர் வரும்போது எனக்கு ஆல்ரெடி ஒரு நேட்டிவிட்டினா, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே நத்திங் லைக் நேட்டிவிட்டி அந்த மாதிரி காமிக்க முடியல. ஸோ டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனா ஒரு கேரக்டருக்கு ஃபிட் ஆகுமா அந்த ஒரு கொஸ்டின் மார்க் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு, லைக் ஓகே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவோம். இந்த ஒரு படம் வரும்போது ஐ ஜஸ்ட் செட் எஸ் லைக் அண்ட் ரொம்ப என்ன சொன்னாங்க புரிஞ்சுட்டு தான் பண்ணேன். ஓகே, இந்த படம் உங்களோட கெரியரில் எவ்வளோ ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி இட்ஸ் அ வெரி மேஜர் பார்ட். பிகாஸ் எவ்வளவோ நாள் ஒரு 10 years பேக் தமிழுக்கு என் ஒன்றை அடுத்தவும் வரும்போது அதுவும் ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாக கேரக்டர் வரல நான் பர்ஃபார்ம் பண்ண லைக். இல்லாட்டி நான் பண்ணும் போது அந்த படம்லாம் ரிலீஸும் ஆகலை. ஸோ இட்ஸ் லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் ஆஃப் மை கரியர். ஓகே சார், கலை நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி மெட்ராஸ்காரன் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இவர் டக்குன்னு பார்க்கும்போது மதையான கூட்டத்தில் ஒரு ரோல் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, அதான் மதையான கூட்டம் படம் வந்தபோது பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாருமே சொன்னாங்க இனிமேல் பயங்கரமாக ஊர் சைட் கதையாக வரும், ஏன்னா பயங்கர சூப்பராக அந்த பர்ஃபார்மன்ஸு நல்ல செம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு ஜானரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜு, ட்ரெஸ்ஸு, எனக்கு அப்போது வேஷ்டி கூட கட்ட தெரியாது, லுங்கி கட்ட தெரியும். ஏன்னா ஜாயிண்ட்டாக இருக்கும், நமக்கு சென்னையில் லுங்கி கட்டி பழக்கம். பட் இந்த வேஷ்டி ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கலாம், அது கட்டவே தெரியாது எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது எனக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த 70 days கிட்ட ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணோம் அந்த படம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் கேட் ஒரு 30 நாள் நாங்கள் அந்த பிரேக்கில் நான் திரும்ப ஊருக்குலாம் பெருசாக வரல, அங்கேயே இருந்து. அப்புறம் நான் ரெகுலர் டே டு டே லைஃப்லேயே வேஷ்டி தான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு அந்த ஒர்க் பண்ணும்போது அது புதுசாக ஒருத்தன் கட்டுற மாதிரி அந்த ஃபீல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை மடிக்கிறது எல்லாமே சொல்லிட்டு ரெகுலராக ஷூட் இருக்கும்போது இந்த ஷார்ட்ஸ் பேண்ட்டு தான் ட்ராக்ஸ் தான் எப்போ போடுவோம்ல,
அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் டைம் நான் வந்து அப்போ ஷூட் இருக்கோ இல்லையோ அது வேஷ்டிலேயே தான் இருப்பேன். அதே மாதிரி அந்த ஒரு 5-6 கலரில் வேஷ்டி வாங்கி வச்சுட்டு டெய்லி அதை தான் கட்டிகிட்ருவோம். ஸோ அப்போ வந்து முடிஞ்சோடனே எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய உங்களுக்கு இனிமேல் ஊர் சைட் படமாக நிறைய வரும்னாங்க. அப்படி எதுவும் பெருசாக வரவே இல்லை. அப்புறம் கட் பண்ணால் மெட்ராஸ், உடனே நெக்ஸ்ட் இயரே மெட்ராஸ் ரிலீஸ் ஆச்சு. மெட்ராஸ் ரிலீஸ் ஆனால் தான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக மெட்ராஸ் வர கொஞ்சம் பயங்கர மெச்சூர்டாக காமிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து பயங்கர மெச்சூர்டான ரோல் அப்படி தான் வருவாங்க. அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் அப்படி தான் இருந்தது. அதுலேருந்து பிரேக் பண்ணி ராஜா மந்திரி இந்த ஒரு படம் தான் நான் நடிச்சிருந்தேன். ராஜா மந்திரி. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வெப் சீரிஸில் வந்து செங்கலம்னு ஒரு சீரிஸ் பண்ணாங்க. கொஞ்சம் நேட்டிவிட்டியாக ப்ராப்பர் எஸ்ஆர் பிரபாகரன் சார். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அது நிறைய பேர் பாராட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இது என்னென்னா, ஒரு புதுக்கோட்டைக்காரங்க வந்து ஒரு இப்போ ஊர் சைடில் இருக்க ஒரு 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 ஆங்கிரி யங் மேன் மாதிரி ஒரு ஆள் அந்த ஊரில் வந்து எதாவது பஞ்சாயத்துனா போயிட்டு இந்த ஊரில் இப்போது கொஞ்சம் அந்த ஒரு இப்போ பஞ்சாயத்து பண்ணுறவங்க கொஞ்சம் மாசாக கொஞ்சம் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்க ஒரு கேரக்டர். ஸோ அதனால் வந்து அந்த ஊர் அந்த திரும்ப அதே மாதிரி ஒரு காஸ்டியூம் லுக்கு அதே மாதிரி கொஞ்சம் ப்ராப்பர் ஊருக்காரங்க மாதிரி லுக்கு அந்த எல்லாமே அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. நான் புதுக்கோட்டை தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக புதுசாக தான் இருந்தது. ஓகே, ஆக்சுவலி நான் 2 பேத்துக்கு இப்போ நீங்கள் 2 பேர் பேரா பண்ணுறீங்க இல்லையா படத்தில். ஸோ 2 பேத்துக்கும் வந்து ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கும்போது நிறைய ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்துச்சா, இல்லை ஃபுல்லாகவே ஆக்ஷனாகவே போயிட்டாங்களா? ஆக்ஷன் இல்லை, எமோஷ்னல் சீன்ஸ் இருக்குது, ரொமான்ஸுன்றது இருக்காது. ஏன்னா ஃபுல்லாகவே இவங்க கூட எமோஷ்னல் ட்ராமா தான் நிறைய இருக்கும். ரொமான்ஸ் இருக்கும், அது எப்படின்னா அது இந்த பயங்கரமாக கொஞ்சிறது அந்த மாதிரி இல்லாமல் எமோஷ்னல் ரொமான்ஸ் இருக்கும். ஓகே, ஆக்சுவலி நான் மெட்ராஸில் வந்து உங்களோட போர்ஷன் வந்து நல்லாவே பேசப்பட்டது இல்லையா, அந்த மாதிரி கேட்குறேன். கண்டிப்பாக நல்ல கம்பைன் சீன்ஸ் இருக்குது. பட் அது வந்து ஒரு ப்ராப்பர் ரொமான்டிக்காலாம் இருக்காது. ஓகே, ஆக்சுவலி நான் டீசரோட ட்ரெய்லரில் வந்து நிறையா ஸ்டண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? பிகாஸ் நீங்கள் நடித்த படத்தில் இந்த படத்தில் ரொம்ப ஸ்டண்ட் நிறையா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஆமாம், ஸ்டண்ட்ஸு ஓகே, எனக்கு ஸ்டண்ட்ஸ் ஆக்சுவலாக பிடிக்கும். ஏன்னா ஸ்டண்ட்ஸ் ஐ ஃபீல் ஸ்டண்ட்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஆக்டிங்குமே அப்படி தான், நம்ம கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். ஸ்டண்ட்ஸ் என்னென்னா அட்லீஸ்ட் ஆக்டிங் ரொம்ப ஸ்டண்ட்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கரெக்டாக ரியாக்ட் பண்ணல, இல்லை நான் ரியாக்ட் ஏதாவது யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாலும் 2 பேருமே அடி விழும். ஸோ அதனால் வந்து அது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பயங்கர ரிஸ்க்கான ஒரு விஷயம். தினேஷ் சுப்ராயன் மாஸ்டர் தான் இதில் ஸ்டண்ட்ஸ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணார், ரொம்ப ரியலிஸ்டிக்காக. அதாவது இந்த ப்ராப்பர் சினிமா கொரியோகிராஃப் மாதிரியும் இருக்கும், பட் அதை மீறி மோர் தேன் ரியாலிட்டி ஒரு ஒரிஜினலாக இருக்கும். இந்த அடிச்சுட்டு பிடிச்சிட்டு இந்த கட் பண்ணி இல்லை ஷார்ட் அப்படி இல்லாமல் கொஞ்சம் லென்த்தி ஷார்ட்ஸாக எடுத்தாங்க. அது படத்தில் எப்படி யூஸ் பண்ணிக்கான்னு தெரியல, பட் நிறைய ஷார்ட்ஸ் லென்த்தியாக தான் எடுத்தாங்க. எடுத்து அது இல்லாமல் ஆக்ஷனுமே எப்படி இருக்கும்னா ரொம்ப கொஞ்சம் ராவாக அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷாக மாஸாக அப்படிலாம் இருக்காது. ரொம்ப நார்மலாக இப்போ ரோட்டில் 2 பேர் அடிச்சுட்டு அப்படி இருப்பாங்க, அப்படி அடிச்சுப்பாங்க. பட் அதில் கொஞ்சம் சினிமேட்டிக்கான ஒரு விஷயங்களை ஆட் பண்ணி ரொம்ப ராவாக வச்சிட முடியாது. வெறும் ஏன்னா உண்மையாக அடிச்சுக்கிறது ரோட்டில் பண்ணிட்டு பரலுவாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் சினிமா கொரியோகிராஃப்டாகவும் இருக்கும். தினேஷ் மாஸ்டர் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஸோ வெரி ஹாப்பி. ஸ்டண்ட்ஸ் வந்து ரொம்ப நிறைய ஸ்டண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில். நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய நாள் ஸ்டண்ட்டு தான் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். ஒரு ஸ்டண்ட்டு பண்ணிட்டே இருந்தோம் நாங்கள் 2 பேர். ஒரு நைட்டில் பைக்கில் ஒரு சேஸ் இருக்கும், அதில் ஒரு பெரிய ஸ்டண்ட்டு. அப்புறம் கிளைமேக்ஸ் ஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஷேனோட ஸ்டண்ட் ஒன்று. ஸோ மாதிரி நிறைய ஸ்டண்ட்ஸு. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் வந்து படத்துலேருந்து ஒரு டேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன விஷயம் எடுத்துப்பீங்க? மெட்ராஸ்காரிலேருந்து இந்த விஷயம் எனக்கு கொடுத்துச்சு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சுன்னா என்ன விஷயமா இருக்கும்? A very good performance and also sharing the screen with such a brilliant and versatile actors. Yeah, that is my take on this film. And also very good promotion happening. So என்னன்னா படம் வந்து பண்ணிட்டு அது ரிலீஸ் ஆகுறது அதுவே பெரிய விஷயம். So I'm just taking all these things with me from this film. ஓகே, ஆக்சுவலாக நான் இப்போ பேன் இந்தியா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ ஆனால் இந்த படத்தில் ஒரு பேன் இந்தியாவாக இருக்கீங்க. ஸோ இது நோட்டீஸ் பண்ணிங்களா? ஸோ இல்லை, அப்படி பிளான் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. அந்த டேரக்டர் தான் அந்த கேள்வி கேட்கணும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக அந்த மாதிரி பிளான் பண்ணல. இது என்னென்னா, நேற்று நான் ஸ்டேஜில் சொன்ன விஷயத்துலையுமே இதுலேயுமே ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ வந்து இப்போது 2 சூப்பரான ரோல்ஸு, 2மே ஈக்குவலாக இருக்குது. ஸோ வாலியுமே இங்கே சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, ஷேனும் ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. சில பேர் அப்ரோச் பண்ணியிருக்கலாம், பண்ணிட்டு அவங்க சில பேர் வந்து 2 கேரக்டர் ஈக்குவலாக இருக்குது, இல்லை இது பவர்ஃபுல்லாக இருக்குது, அது பவர்ஃபுல்லாக ரொம்ப ஒரு யோசனை தன்மைக்குள்ளே போயிடலாம். அப்படி இருக்கும்போது ஷேன் கிட்ட அவர் சொல்லி உடனே ஷேன் கதையை கேட்டு கதைக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணார். உடனே என்கிட்ட சொல்லும்போது நானுமே இன்னொரு கேரக்டர் 2 லீட் மாதிரி தான். ஸோ அந்த லீட் பயங்கரமாக சூப்பராக இருந்து, இதுக்குமே என்னோடய கேரக்டர் கிராஃப்மே ஜஸ்டிஃபைடாக பயங்கர சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம ட்ரை பண்ணாத ஒரு ஊர் சைடு கமர்ஷியல் அப்படி இருந்தது. ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணோம்.
இப்போ ஐஷு அப்படி தான் வந்து ஐஷு ஆக்சுவலாக எல்லாருக்கும் முன்னாடி எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி ஐஷு தான். ஏன்னா ஜெகதீஷ் இஸ் a வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஐஷு. அப்புறம் வாலியோட அவங்க ஆல்ரெடி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 2 படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. This is second. செகண்ட் ஓகே 2 இந்த படம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நிகாரிகா வந்து தமிழில் ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதைக்கு வந்து ஒரு கேரக்டரும் சும்மா க்யூட்டாகன்றது அவங்கள இது பண்ணாங்க. ஸோ பேன் இண்டியான்லாம் பிளான் பண்ணல. நான் அதான் நேற்று சொன்னேன் க்ளீனாக, என்னென்னா அப்படி பிளான் பண்ணி பண்ணுறது எனக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. என்னென்னா இப்போ நம்ம தமிழ்லேருந்து ஒரு படம் பண்ணுறோன்னா, இங்கே ஒரு படம் பண்ணுறோம், ஒரு கதையை எடுத்து நம்ம பண்ணுறோம், அதில் வந்து அதுக்கு தேவையான அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணோ அதுக்கான விஷயங்களை நம்ம போட்டு, அதுக்கான ஆர்டிஸ்ட்டை போட்டு, அதுக்கான ஒர்க் நம்ம பண்ணிட்டாலே அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் வில் டிசைட் அந்த படம் முடிவு போனால் அது எங்கெங்கே ஓடணும் ஓடக்கூடாது, அது வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம லாங்குவேஜோ எதுனாலும் பிரிஞ்சிருந்தாலும் நம்ம கனெக்ட் ஆக போகிறது எமோஷன் தான். ஸோ எமோஷன் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா எல்லாருமே பயங்கரமாக பிடிச்சிரும், அவ்வளோதான். நான் நேற்று சொன்ன நிறைய எக்ஸாம்பிள் இருக்காது. ஓகே, ஆக்சுவலி என்னென்னா இப்போ வந்து உங்களோட ஃபேவரட்டான பொங்கல் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணதுலேயே இது என்னோட ஃபேவரட் பொங்கல் மறக்கவே முடியாது அப்படின்னா என்ன பொங்கலாக இருக்கும்? அப்படிலாம் எதுவும் செலிப்ரேட்டே பண்ண மாட்டேன் தலை. சின்ன வயசில் ஊருக்கு போவோம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாட்டுப் பொங்கல் நடக்கும்போது இந்த மாடெல்லாம் அலங்கரித்து இது கொண்டு போவாங்க. அப்போ வந்து இதெல்லாம் அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுவோம். அப்போ சின்ன வயசில் வளர்ந்ததுக்கப்புறம்லாம் எதையுமே பெருசாக என்ஜாய் பண்ணதில்லை. ஜாலியாக இப்போ ஊருக்கு போகிறதோ இல்லை பெருசாக. அதனால் வந்து என்னென்னா ரஞ்சித் சார் ஊருக்கு ஒரு தடவை போனேன், அது பயங்கர செலிப்ரேஷனாக இருந்தது. 2 பொங்கல் 3 பொங்கல் போயிருக்கேன் ரஞ்சித் சார் ஊருக்கு. ஏன்னா ஊரில் ஸ்போர்ட்ஸ் மேட்ச்லாம் நடத்துவாங்க, அந்த பசங்க ஈவினிங்கில் போட்டு குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது பயங்கரமாக இருக்கும். என் பொண்ணை கூடுவேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி சேலம் போவோம், என் ஒய்ஃப் ஊர். இங்கே வந்து சின்ன வயசில் போனது தான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா கூட செலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி தான். இன்னும் பெருசாக பொங்கல் அப்படி இல்லை. ஆனால் ரஞ்சித் சார் பற்றி சொல்லும் போது ஒரு தாட்டு, உங்களோட கலைத்துறை அந்த பயணத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஹோல்டு வந்து ரஞ்சித் அண்ணா. அது ரஞ்சித் அண்ணா பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஆஸ் எ டேரக்டர் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எதனா இருக்குங்களா? ஏன்னா நீங்கள் டே டு டே ரொட்டீனில் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. அது ஆல்ரெடி என்னென்னா நம்ம நிறைய ரஞ்சித் சாரை பற்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா மோர் தென் டேரக்டர் ஆஸ் அ பர்சன் இஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக டேரக்டராக பிடிக்காது அப்படி கிடையாது. நம்ம என்னென்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து அவர் வெளில வந்து நமக்கு எங்கே பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா நம்ம என்ன சொல்கிற வரோன்றதை மீறி யார் சொல்கிறான்றதுல இங்கே பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து நீனே எனக்கு சொல்கிறது அப்படின்ற மாதிரி அதை வந்து எல்லாம். ஏன்னா இப்போ தொடர்ந்து சினிமாக்களில் வந்து எப்படி என்ன மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்கன்ற விஷயத்தை இப்போ அதை பிரேக் பண்ணி ஒன்று பண்ணி சக்ஸஸ் ஆகும்போது ஒரு அதை விட பெட்டராக நம்ம என்ன சொல்கிறேன், நம்ம ஒருத்தர் நல்லது சொல்கிறாங்கன்னா அதை எடுத்து யாராக இருந்தால் இதை எடுத்துக்கிறது தப்பே கிடையாதுல்ல. ஆனால் இங்கே எல்லாருக்கும் பிரச்சனைனா ரஞ்சித் சார் படங்கள் வந்து பயங்கர பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது வந்து அவர் என்ன பண்ணுவார்னா எப்போவுமே ஆல்வேஸ் சீஸ் இன் அதர்ஸ் பொசிஷன் அண்ட் சீஸ். என்னென்னா நம்ம ஏதாவது பிரச்சனையாக நம்ம ரியாக்ட் பண்ணிட்டா கூட, நம்ம ஏதாவது சொல்லிட்டோன்னா இப்போ இப்படி பண்ணால் அப்போ கூட அதில் வந்து அவர் அப்படி உடனே முடிவு எடுக்காது. அங்கே என்ன நடந்து தெரியாது, அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாது, நம்ம அப்படி போய் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாது அங்கே என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவார். அதே மாதிரி எப்போவுமே மற்றவங்க பொசிஷன்லேருந்து தான் பார்ப்பார். ஸோ தெரில எனக்கு அது வந்து இட்ஸ் வெரி பியாண்ட் வேர்ட்ஸ், ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் இட். ரொம்ப ஜெனுவனான ஒருத்தர். நான் இப்போ நான் சிம்பிளாக சொல்லேன், என் லைஃப்பில் என்னை விட 100% அவருக்கு தான் அக்கறை அதிகமாக இருக்கும். ஸோ நாட் ஒன்லி மீ, தினேஷாக இருக்கட்டும், எங்கள் கூட இப்போது அரியா இருக்கட்டும், லிங்கேஷ், நிறைய பேர் இப்போ எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம ஜெய்யண்ணா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தினகரன், இப்போ அதியநாதிரை, சரிமா அவர் கூட ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸு, மனிதர்கள், இது மாதிரி தமிழ் பிரபா, நிறைய அவங்க கூட நீலம் பண்பாட்டு மையம் மூலிமா வேலை செய்கிற நண்பர்களாக இருக்கலாம், உதயா, எல்லாருக்குமே என்னென்னா அவர் வந்து அவங்க எல்லாரும் வந்து அவர் மேலே வச்சுருக்க அக்கறை விட இவர் அவங்க மேலே அதிகமான அக்கறை வச்சுருப்பார். அவங்களுக்கு அவங்க லைஃப் மேலே இருக்க ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு இது அன்பை விட இவருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து அதே மாதிரி நாட் ஓன்லி ஜென்ரல் காமனான பீப்புளோட பயமாக கனெக்ட் ஆகிடுவார். ஒரு எங்கேயாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா கூட அதை பயங்கர பர்சனலாக எடுத்துப்பார், ரொம்ப எமோஷ்னலாக அது வந்து பயங்கர டிஸ்டர்ப்டாக இருப்பார். ஸோ அதே மாதிரி அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் நினச்ச அதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க, அதனால் நான் ஈஸியாக பண்ணுறது சினிமாவில் ஈஸி, பட் ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ண வைக்கணும். ஸோ வந்து அது வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒன்று நான் தரணும், அவங்களுக்கு ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக பயங்கர சூப்பராக இருக்கணும்னு நினைப்பேன் மட்டும் சொல்லிட்டே இருப்பார். ஏன் ஒரு மெட்ராஸ்ன்ற ஒரு போர்ஷனுக்கு அப்புறம் உங்களை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னா, அந்த வாழைக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ தூக்கி வச்சிங்களோ தெரியாது, ஆனால் உங்களை மக்கள் ஒரு மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடி ஒரு நேட்டிவ் ஃபீலோட நிறைய பேர் வந்து சிட்டி ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம், ஒரு கிராமத்தோட சாயல். ஆனால் சிட்டி ஆடியன்ஸ் வந்து வாழைப்படத்தை வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணி ஒரு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாங்க. அந்த கேரக்டர் என்றைக்குமே சாவாது, உங்கள் கேரக்டரே செத்தாலும் அந்த கேரக்டர் ஆக்சுவலி சாவாது. அது எப்படி ஹேப்பன்? மாரி செல்வராஜோட சாரோட வைப், ரஞ்சித் சாரோட ஒரு பெரிய வைப் இருக்குது. ஆமாம், மாரியண்ணாவும் அப்படி தான். என்ன மாரியண்ணா வந்து அவர் சொல்ல நினைக்கிற கதைகள், அவர் சொல்லப்படாத கதைகள், இல்லை இத்தனை நாளாக ஒரு வேறு பெர்ஸ்பெக்டிவில் சொல்லப்பட்ட கதைகள், வேறு மாதிரி ஒரு பார்த்த ஒரு விஷயங்களை வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இது நாங்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் கேளுங்கன்ற மாதிரி
இதை இத்தனை நாள் எப்படி காமிச்சிருந்தீங்க அப்படி இல்லைன்னு சொல்கிற ஒரு விஷயம் தான். மாரியானாவோட படங்கள் எல்லாமே தெரியும். மாரியானா ஒர்க் ஆக்சுவலாக எனக்கு மாரியானா ஃபிலிமோகிராஃபியாக நம்ம பார்த்துருக்கோம், அவர் படங்கள் பார்த்துருக்கோம், பட் கூட ஒர்க் பண்ணதில்லை. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்புறம் தான் நம்ம அண்ணனை தெரியும், பேசுவோம், பழகுவோம். பட் அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அந்த மாதிரி அவரோட ஒரு அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் நம்ம இருக்குன்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது வாழை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பயங்கர நான் மோர் தேன் ஆக்டிங்கிறதை மீறி அங்கே போயிட்டு அவர் எப்படி படம் எடுக்கிறாரு, என்ன இந்த கதை எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி எடுக்க போகிறார், ஷூட் பண்ண போகிறாரு, எப்படி ஒரு சீனை ஸ்டேஜ் பண்ணுறாரு, அதை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நான் அந்த படம் ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி எப்படி நடிப்பு வாங்குறாரு, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம நிறைய படங்கள் நடிக்கிறோம், வரும் போவோம். சில படங்களை பின் பாயிண்டடாக இப்போது மெட்ராஸ் ஆகட்டும், ஜெகமேத்தந்திரம், இல்லை இப்போது மகிழ் திருமணி சார் கழகத்தலைவன், இந்த மாதிரி சில படங்கள் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க, நல்லா பண்ணியிருந்தோம். இப்போ செங்கலம் சீரீஸு, பேட்டை கல்யாணமெல்லாம், ஸோ சார்பட்டா. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து எனக்கு கால் பண்ணி வாழ்த்தின படம் வந்து வாழை. பிகாஸ் எப்போவுமே இண்டஸ்ட்ரி பீப்புள் நம்மளை வாழ்த்துறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. காமன் பீப்புள் தே லைக் அஸ், அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம விஷ் பண்ணுவாங்க, நம்ம பண்ணால் பிடிக்கும், நமக்கே அதில் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் தோணோட அவங்க இல்லைங்க நல்லா இருந்தேனும். பட் இண்டஸ்ட்ரி பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அவங்க வந்து அவங்கள மீறி, ஏன்னா அவங்க எக்ஸைட் ஆனால் மட்டும்தான், அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் தே வில் அப்ரிஷியேட். அது வந்து கோ ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், டேரக்டர்ஸாக இருக்கலாம், ப்ரொடியூசர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக, அந்த மாதிரி அது இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸாக, அவங்க நிறைய பேர் எனிதிங் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் கால் மீ அண்ட் விஷ். அது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி மாரியானா என்கிட்ட நடிப்பு வாங்கின விதம், 2வது நாளே நான் ஒரு பல்ஸை புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒரு சீனை கன்சீவ் பண்ணி ஒரு ஆக்டராக நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவர் வந்து இல்லை இதுதான் கலை, இதுதான் இப்படி தான் அப்படின்னோடனே ஓகே, அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அப்படியே நானே அதுக்கப்புறம் வந்து ரொம்பலாம் சத்தமாக பேசலாம் நடிக்க மாட்டேன், ரொம்ப சாதாரணமாக சட்டிலாக பேசுவேன். எல்லாம் பேசினா அவரில் ஓகே, அவர் புரிஞ்சிடும், பெட்டர்மெண்ட் தேவைப்படுதுன்னா அவர் சொல்லுவார், பண்ணுவோம். ஸோ அதேமாதிரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவார் எல்லாமே. இட்ஸ் அ வெரி 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 அமேசிங் டைரக்டர். இன்னொன்றுனா, நீங்கள் சொல்லும் போது மாரி சார் பக்கத்தில் இருந்து ஒரு ஏடியாக இருந்து நான் சில விஷயம் கற்றுக்கிட்டு நான் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது, தனுஷ் சாரோட பரிணாமம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஹீரோ இன்டூ டேரக்டர், அவரோட மைண்ட் செட்டே வேறு. அவர் இருந்த சிட்டி லைஃப்க்கும் இப்போ எடுக்கிற சப்ஜெக்ட்ஸுமே வேறு. கலையை நான் ஃபியூச்சரிஸ்டிக்காக அப்படி ஒரு 2 இல்லை 5 இயர்ஸ் கழிச்சு டேர்ன் பண்ணும்போது எனக்கு இப்போவே டேரக்ஷன் பண்ணணும்னு பயங்கர ஆசை தான். நான் ஆக்சுவலாக இனிஷியலாகவே எனக்கு டேரக்ஷன் பயங்கர ஆசை. நான் காலேஜ் படிக்கும்போது சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கதை எழுதுவேன், ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பட் ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் இப்படி கொஞ்சம் ஆக்டிங்காக மாறிச்சு. பட் இப்போமே நடுவில் நான் ஒரு டிசிஷன் எடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தேன். அப்போ தான் சில நண்பர்கள், ஃபேமிலி, ரஞ்சித் எல்லாம் திட்டி மூட்டு இருக்கிற வேலையை பண்ணு, ஏன்னா இப்போ ஆக்டிங்காக சில ஒர்க்ஸ் ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கீங்க, ஸோ அதனால் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு வரதை ஒழுங்காக பண்ணு, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக டைரக்ட் பண்ணுவேன். ரைட்டிங்லாம் பண்ணியிருக்கீங்க? ஆனால் இருக்கு, ஓகே, அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். நான் சும்மா எழுதிட்டே இருப்பேன். ஸோ நான் காலேஜ் படிக்கும்போதே ஒரு மாஸ் ஹீரோக்கு சும்மா இன்ட்ரடக்ஷன் மட்டும், ஒரு முகம் தெரிகிற வரைக்கும், அதாவது இனிஷியலாக பில்டப்பில் ஆரம்பித்து ஒரு இடத்துல ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஆரம்பித்து முன்னாடி ஒரு ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். அந்த மாதிரி அது வரைக்கும்லாம் ஒரு எழுதி அதெல்லாம் ஷூட் பண்ணி அப்படி வச்சுருந்துருக்கேன். பயங்கர அந்த மாஸ் ஹீரோ யாரை போடணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல், காலேஜ், அதுக்கப்புறம் அது ஒரு ஜானர் சினிமா லைஃபாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு அவனோட ஐடி லைஃப், அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2-3 விஷயம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் ஸ்கூல், காலேஜ் 100% அது தனுஷ் சார் வச்சு பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதுக்கப்புறம் மாஸ் ஹீரோனா விஜய் சார் இல்லை அஜித் சார் வச்சு பண்ணணும் சார். ரஜினி சார் வச்சு பண்ணலாம், பட் அது நம்ம பெருசாக அதுக்கும் வந்து ஆசை இருக்குது, பட் அதெல்லாம் தெரியல. நீங்கள் தியேட்டரில் உட்காந்து ஏகப்பட்ட படம் பார்த்துருப்பீங்களா? அப்பார்ட் ஃப்ரம் உங்களை சக ஹீரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இந்த படம், இந்த கேரக்டரை நான் ரொம்ப ரசித்தேன், அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஒரு அப்ரிசியேஷன்னா நீங்கள் யாருக்கு சொல்லலாம்னு? அந்த மாதிரி நிறைய படம் இருக்குது. எனக்கு புதுப்பேட்டையில் தனுஷ் சார் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். விக்ரம் வேதாள விஜய் சேதுபதி, அப்புறம் பருத்தி வீரன் கார்த்திக் சார், ஜிகர்தண்டா பாபி சிம்மா ரோல். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் லிஸ்ட்டு. பட் ரொம்ப நீங்கள் சொன்ன உடனே என் மைண்டு இது வந்தது. மேம், உங்களோட ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்ன்னு இருப்பாங்களா மேம்? எனக்கு ஒர்க் பண்ணுன்றது ஒரு பாயிண்ட்டு, எனக்கு உங்களோட ஃபிலிமும் ரொம்ப சூப்பராக பிடிக்குன்னா லிஸ்ட் அவுட் பண்ணனா என்னென்னு சொல்லுவீங்க? Obviously again Ranjit sir, and then Arun sir from Sitta, like I really loved his direction. Nelson Venkateshan, who has done, நான் அவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபர்ஹானா, அண்ட் இஸ் அகெயின் மான்ஸ்டர் படம் பார்த்தீங்களா, அவங்களோட படம் தான். மாடி செல்வராஜ் சார் ஆப்வியஸ்லி ஆல் டைம் ஃபேவரட். அதே மாதிரி எனக்கும் ஆடுகளம் பயங்கரமாக பிடிக்கும், அந்த ரோல். அதே மாதிரி எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஒரு ஹீரோவாக எமர்ஜ் ஆகிறது வந்து பொல்லாதவன். ஏன்னா
அதாவது ரஞ்சித் சர்மா அப்போ சொல்லுவார், ஒரு ஹீரோவான ஒரு மாஸ் வந்து அது பயங்கரமாக வெற்றி சார் வந்து அதில் என்னென்னா ரொம்ப சட்டிலாக ரொம்ப ஒரு மாதிரி சாதாரண பையனாக இருப்பாப்புல. ஆனால் ஒரு இடத்துல ஒரு மாஸ் மாறும்போது அது நமக்கே அந்த இடத்துல இருக்க ஒரு ஃபீலிங் வரும்ல. ஸோ வெற்றி சாரோட ஒர்க்ஸ் எனக்கு obviously Vetrimaran sir, Arun Raj Kamarat sir, like so many vast directors. அசுரன் Now to Dhanush sir also. ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் கெட்டிங் பிளஸ்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிலிமோகிராஃபி இதுவும் சேர்ந்து அது வேற லெவலுக்கு ஆயிடுது. இல்லை நம்ம இப்போ நீங்கள் கேட்கும்போது டக்கு டக்குன்னு சில ஞாபகம் வருது இல்லை, நிறைய நல்ல விஷயம் நம்ம மிஸ் பண்ணலாம். பட் அது எதாவது நினச்சிப்பாங்கன்னு ஃபீலிங்ஸாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய படங்கள் இருக்குது, எவ்வளோ படங்கள். இப்போ ரீசெண்ட் என்னோடய ஃபேவரெட்டு நம்ம வினோத் ராஜ், நம்ம கூழாங்கல் டைரக்டர், கொட்டுக்காளி. அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம ஈவன் படங்கள் பண்ணாமல் நம்ம இப்போ பார்க்கிங் படம் பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சீரீஸஸில் வந்து இப்போ ஐலியாக இருக்கட்டும், நம்ம பிரசாந்த் விலங்கு பிரசாந்த். ஸோ நான் பண்ண செங்கலம் பேட்டைக்காளி. ஸோ சீரீஸஸ்லேயுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக. அதுக்கப்புறம் அந்த ஹாட் ஸ்டாரில் நம்ம அந்த வதந்தி, அந்த தட்டனம் அதெல்லாம் வந்து. ஆனால் எனக்கு உண்மையாகவே நான் வந்து ரொம்ப ஜெனுவனாக ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஒரு ரோல் நடிச்சுன்னா அந்த விக்ரம் வேதா கேரக்டர் தான். அது எனக்கு பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே சரி, லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். ஸோ மெட்ராஸ் கரண்ட் ஒரு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம்? கண்டிப்பாக நான் ஒன்றும் படம் பார்க்கல, பட் ஆனால் ஜெனுவன்லி கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னர் படமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடக்குது சின்னதோ, அது வந்து நம்ம உடனே அதை ரியாக்ட் பண்ணி ஒரு பிரச்சனை ஆகிறதால அது எவ்வளோ பெரிய விளைவுகளை கொண்டு வரன்றதை காட்டுற ஒரு படமாக இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது ஸ்டன்ஸ்லாம் நிறைய இருக்காமல் இருக்கும், பட் அது எல்லாமே வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருக்காது, ரொம்ப யதார்த்தமாக நடக்கிற ஒரு ஸ்டன்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாட் ஓன்லி மெட்ராஸ் கரண்ட், நிறைய படங்கள் வருது. இந்த 10 நாள் கேப்புக்கு வந்து நிறைய படங்கள் அது வந்து வராங்க. ஸோ எல்லா படத்தையும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் சொல்லுங்கள், பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.